கீழ்ப்படியாமை பொதுவாக மக்கள் எதிர்பார்க்காத, விரும்பாத ஒரு காரியம். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படியுங்கள் என அறிவுரை கூறுவார்கள். வகுப்பறையிலே ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து சொல்லுவார்கள், கீழ்ப்படிய வேண்டும், அப்பொழுதுதான் மேற்படியை நோக்கி நடக்கலாம். இவ்வாறாக அறிவுரைகள் மனித வாழ்விலே கொடுக்கப்பட்ட போதிலும் திருமறை அடித்தளத்தை சற்று பார்த்தால் வித்தியாசமான சிந்தனைகளை திருமறை எங்களுக்கு தருகின்றது. அதிலே கீழ்ப்படியாமை மனித வாழ்வில் சில சந்தர்ப்பங்களில் அவசியம் என்பதையும் அது எடுத்து காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டு பகுதியிலே எஸ்தருடைய நூலை படித்து பார்க்கும் போது 4ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனத்திலே எஸ்தர் அரசனுக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய கட்டளைகள், அரசனுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் மீறி அரச சமூகத்தண்டையிலே அவள் பிரவேசிக்கின்றாள். அதற்கான காரணம் என்னவென்றால், அகாஸ்வேது அரசன் ஆமான் என்ற மந்திரி அவனை ஆட்கொண்டு யூதர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை தீட்டியிருந்தார். இந்த திட்டத்தின் அடித்தளத்திலே அவர் செயற்பட முற்படுகின்ற போது மொர்தெகாய் அவர்கள் இச்செய்தியை அரசி எஸ்தருக்கு அறிவித்து, தயவு செய்து இதற்கு விரோதமாக நீ செயற்படாத பட்சத்தில் உன் ஜனத்தின் அழிவை நீ காண்பாய் என எச்சரிக்கின்றார். இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்த எஸ்தர் அரசனின் அனுமதியின்றி அரசனிடத்திலே விண்ணப்பிக்க செல்லுகின்றார். பொதுவாக அரசனின் அனுமதியின்றி செல்வோர்கள் கொல்லப்படுவார்கள். எஸ்தர், இதோ நான் செத்தாலும் சாகிறேன் என கூறி அங்கே செல்லுகின்றார். அவளுடைய கீழ்ப்படியாமை லட்சக்கணக்கான யூதர்களின் பாதுகாப்பையும் அவர்களின் வாழ்வையும் உறுதிப்படுத்தியது. 1795ஆம் வருடம் லண்டன் மிஷனரி அமைப்பின் செயலாளராக ஃபுலர் என்பவர் இருந்தார். அவரிடத்திலே வில்லியம் கேரி சென்று, ஐயா, நான் இந்தியாவுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன் என்று கேட்டார். அப்பொழுது ஃபுலர் அவரை நோக்கி, நீர் சப்பாத்து செய்யும் ஒருவனினுடைய மகன் அல்லவா? உன்னாலே சென்று எவ்வாறு இந்த நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று கேட்கின்றார். அப்பொழுது வில்லியம் கேரி ஃபுலரை நோக்கி, ஐயா, நான் சப்பாத்து செய்யும் ஒருவனுடைய மகன் அல்ல, மாறாக சப்பாத்து தைக்கும் ஒருவனின் மகன். இதுவே என்னுடைய நிலை. என் நிலை எவ்வாறாக இருந்தாலும் நான் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிறார். இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் ஃபுலர் அவர்கள். எனவே இதை குறித்து வில்லியம் கேரி கடினப்படாமல், கவலைப்படாமல் அவர் கீழ்ப்படியாமையுடன் அவர்களுடைய சொல்லையும் மீறி இந்தியாவை நோக்கி வருகின்றார். ஃபுலரின் சொல்லுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை, அவரின் வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. அவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவிலே அவர் ஆற்றிய பணிகளை பார்க்கும் போது பெங்கால மொழிகளிலே நூல்களை வடித்தார், திருமறையை மொழிபெயர்த்தார், செரம்பூர் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தார், சாதிய கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர் கீழ்ப்படிந்து இருந்திருப்பாரேயானால் இத்தகைய பணிகள் இந்தியாவிலே நடைபெற்றிருக்க மாட்டாது. இலங்கை சூழலுக்குள்ளே வருகின்ற போது இலங்கையிலே ஒல்லாந்தர்களின் ஆட்சி காலத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 1658 முதல் 1688ஆம் ஆண்டு வரை இக்கால பகுதியிலே கத்தோலிக்க தூது பணியாளர்கள் யாருமே இலங்கையில் இருந்ததில்லை. ஒல்லாந்தர்கள் அவர்கள் எல்லாரையுமே விரட்டி விட்டார்கள். எனவே கத்தோலிக்க மக்களின்
மத சடங்காசாரங்களுக்கு அமைய அவர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கையில் யாருமே இருந்ததில்லை. எனவே இந்திய தேசத்தில் கொச்சின் பேராயரிடத்திலே ஜோசபாஸ் அடிகளார் சென்று முறையிடுகிறார். இலங்கையில் நிலவுகின்ற தூற்றதிர்ஷ்ட நிலையிலே ஜோசபாஸின் உயிருக்கு ஆபத்து என்று கொச்சின் தலைமை பீடம் அவரை இலங்கைக்கு செல்ல தடை உத்தரவு கொடுக்கின்றார்கள். ஆனால் இந்த உத்தரவுக்கு ஜோசபாஸ் கீழ்ப்படியவில்லை. இந்த தடைகளை எல்லாம் தாண்டி அவர் வருகின்றார். அவர் இலங்கைக்கு வந்ததனாலே இலங்கையில் பாரிய பணிகள் இடம்பெற்றன. விசுவாசத்திலே பாதிக்கப்பட்டிருந்த கத்தோலிக்க மக்களின் விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்தி வலுப்படுத்துகின்றார். அது மாத்திரமன்றி கிறிஸ்துவுக்கு பின் 1995 தை மாதம் 20 திருத்தந்தை ஜான் பால் அவர்கள் ஜோசபாஸுக்கு முத்திப்பட்டம் கொடுக்கின்றார். 2015 தை மாதம் 13 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜோசபாஸை புனிதராக்குகின்றார். இவைகள் எல்லாம் எப்பொழுது நடைபெறுகின்றது? ஜோசபாஸின் கீழ்ப்படியாமையினாலே. எனவே அன்புள்ளங்களே, மனித வாழ்வில் திருப்பணிக்காக கீழ்ப்படியாமை மிகவும் முக்கியமானது. இறைவன் நம்மை அழைத்து பணியாற்றுமாறு எம்மிடத்திலே பணிக்கும் போது சட்டங்களும் சடங்காச்சாரங்களும் அமைப்புகளும் சில சந்தர்ப்பங்களில் தடைகளை ஏற்படுத்தலாம். இவைகளுக்கு எதிராக கீழ்ப்படியாமையுடன் பணியாற்றுவதே இறைவனுக்கு ஏற்ற உண்மையான கீழ்ப்படிதலாகும். இதனைத்தான் அப்போஸ்தலர் அல்லது திருத்தூதுவர் பணிகள் 4ஆம் அத்தியாயத்திலே படிக்கின்றோம். பேதுருவும் யோவானும் பார்த்து செனகரிப் சங்கத்தாரை நோக்கி சொல்லுகிறார்கள், மனிதர்களாகிய உங்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேலானது என்கிறார்கள். அதனையே தங்கள் வாழ்க்கையிலே மேற்படியாகவும் கொண்டார்கள். உலகத்திற்கு அமைப்புகளுக்கு கீழ்ப்படியாமை இறைவனுக்கேற்ற கீழ்ப்படிவாகும். இதனை செய்ய நாங்கள் முற்படுவோமா?